السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் இந்த அரை நாள் இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சூனத்தை நோக்கிய பயணத்தில் இஸ்லாமிய குடும்பம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏனென்றால், குடும்பமாக வாழுகிற நாம் எல்லோரும் சொர்க்கம் போவோம் என்று ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிந்திக்கிறோம் என்பதை நாம் நமக்குள்ளே விசாரித்து பார்ப்பதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. சில குடும்பங்களை பொறுத்தளவில் நாங்கள் பொருளாதாரத்தில் இந்த உயர்வுக்கு வரணும் என்ற லட்சியத்தோடு வாழுவார்கள், துனியாக்குரிய குடும்பம். சில குடும்பத்தை பொறுத்தளவு அதிகாரமே அவங்க லட்சியமாக இருக்கும். அரசியல்லையும் மற்ற விஷயங்கள்லையும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து களமிறங்கி பாடுபடுவார்கள். அவர்கள் அதிகாரத்துக்கான குடும்பமாக நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னென்றால், அதாவது சுவர்க்கத்தை மையமாக வைத்த குடும்பம், சுவர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் இஸ்லாமிய குடும்பங்கள் என்று தலைப்பு தருவதற்கு காரணம், நாம் நம்ம பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு நாம் எல்லோரும் சொர்க்கம் போமா. சாதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க, போகிற வழியில் ட்ரெயினில் போகிறீங்க, நீங்கள் 4 பேர், உங்கள் குழந்தை தவறி கீழே விழுந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நீங்கள் வாகன விபத்துக்கு சிக்கிக்கொள்கிறீர்கள், நீங்கள் 4 பேர் சந்தோஷமாக உல்லாச பிரயாணம் போகிறீர்கள். போகிற வழியில் உங்கள் 4 பேரில் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அந்த பிரயாணத்தில் நீங்கள் துடியாக துடிக்க மாட்டீங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகிருவீங்க, அதை நினைத்து கூட பார்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் நாம் குடும்பமாக இந்த உலகத்தில் அன்பை பாராட்டி பாசத்தை பரஸ்பரமாக நம்ம எல்லாரும் அன்பு பாராட்டுறோம். நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல இருப்போமா? ஜன்னாவுக்கு நாம் எல்லாம் தகுதியா? அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? இந்த சிந்தனையை உங்களுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும், அல்லது விதைக்கப்பட்ட சிந்தனையை திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பை போற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் அன்பிக்கினியவர்களே, அதாவது நாம் இதை கல்வியில் ஆழமாக எடுக்கணும். நாம் ஒருவரை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நாம் முதலில் சொர்க்கத்துக்கு தகுதியாக நிற்கணும். நம்முடைய பிள்ளைகள் அதற்கு தகுதியானவர்களாக மாற்றும் முயற்சியிலே நாம் இருக்கணும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எப்ப உங்களை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தையும். அப்ப இங்க ஒரு பெரிய நெருப்பு எடுத்தா அந்த நெருப்புல இருந்து நம்ம எல்லோரையும் நாம் பாதுகாப்பதுன்னா எல்லாரும் பணியாற்றணும், எல்லாரும் களத்தில் இறங்கணும். இதே மாதிரி ஆண்களே பெண்களே, கணவர்மார்களே மனைவிமார்களே, நாம் நம்முடைய குடும்பத்தை சொர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்கு என்ன ஆயத்தம் பண்ணிருக்கிறோம்? இந்த பயணத்தை கிளம்ப போறோம். நாம எல்லாம் இங்கே எல்லா நாளும் இருக்க மாட்டோம். ரொம்ப 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 அற்பமான காலம், மிக குறுகிய காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் புத்தளத்துக்கு ஜும்மாக்கு வந்திருந்தேன். எனக்கு தெரியல, அவருடைய மரண செய்தியும் எனக்கு தெரியவில்லை. மகனோட வந்து இப்படி நின்று என்னோட ஒரு போட்டோ எடுத்திருக்கிறார். நிறைய பேர் எடுப்பாங்க, எனக்கு தெரியல. நான் அண்மையிலே, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரனுக்கு போட்டோ அனுப்புறார். அவர் என்னோட எடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள்ள எடுத்த போட்டோவும், அவர் மகனும் அவர் இந்த பக்கத்தில் அவருடைய மரண போட்டோவும் அனுப்புறார். அவர் இறந்து போன நேரத்தில் எடுத்த ஜனாசாவுடைய போட்டோவையும் அனுப்புறார். இவர் மரணித்து விட்டார் என்றார். அப்படியே ஒரு கணம் நின்றுட்டு, ஒரு 30 வயது 35 40க்குள்ளதான் இருக்கணும். அப்படி ஒருவர் நான் இந்த நாளில் மரணிக்க போகிறேன்னா வந்து உட்கார்ந்து போட்டோ எடுப்பாரா? அன்புக்கினியவர்களே,
அற்பமான ஒரு உலகத்தில் வாழுகிறோம். அந்த அற்பம் எவ்வளவு என்றால், இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, நமக்கு நாமே சொந்தம் இல்லை. சொந்தம் பண்ணா எங்களுக்குரிய டேட் எங்களுக்கு தெரியணும். நம்ம ஒரு ஆளுக்கு வாங்க கொடுக்குறோம், 10ஆம் தேதி தர்றோம், அந்த பணத்தை தர்றோம், 5ஆம் தேதி வரோம். நாம இருப்போமா இல்லையா நமக்கு தெரியல, நமக்குரிய டேட் எங்களுக்கு தெரியல, எவ்வளவு நாள் கால அவகாசம் என்று நமக்கு புரியல. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ வரவில்லை, போக வந்தவர்கள். இதான் இஸ்லாமிய கொள்கை. இது ஒருவருக்கு 5 வருஷம், ஒருவருக்கு 10 வருஷம், ஒருவருக்கு 100 வருஷம், ஒருவருக்கு 60 வருஷம், ஒருவர் தாய் வயிற்றுக்குள்ளே போயிருவார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமனான வயது தரப்படவில்லை. ஏனென்றால் ஒரு சோதனை 5 வருஷம் தான். ஒரு ஆளுக்கு சோதனை தேவைப்படாது, ஒரு ஆளை வயிற்றிலிருந்து எல்லாம் எடுத்துருவான். அதனால் இது அதாவது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு முன்னாயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இது நாம் வாழ்ற வாழ்க்கை என்று நினைக்கிறவன் தான் ஐரோப்பியர். இதை விட்டா கெதி இல்லை, இதான் வாழ்க்கை. அமெரிக்கர்களை பொறுத்தல இதுதான் வாழ்க்கை, இதுக்குள்ளதான் வாழ்ந்து முடிக்கணும். அதை கெட்டு இதை கெட்டு திருடு கள்ளசை ஏதாவது பண்ணி எதை பண்ணியாவது உலகத்துல வாழு, அது அவன் கொள்கை. நம்ம கொள்கை என்ன தெரியுமா? நாம் வாழ வரவே இல்லை. இது பிறந்தது நம்ம எக்ஸாம் எழுதணும். இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அதான் வேலையா? இன்டர்வியூ ஃபேஸ் பண்றீங்க, அட இன்டர்வியூல பாஸ் பண்ணினாதான் ஜொப்புக்கு எடுப்பான். இன்டர்வியூ ஒருத்தன் ஜொப்பா எடுத்துட்டானே எப்படி இருக்கும்? அது ஜொப் இல்லப்பா, அதுவும் பயோடேட்டா கொண்டு போற இடம். இது இன்டர்வியூ. அல்லாஹ் பண்றான், உனக்கு ஓகேயா ஜன்னா ஓகேயா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் சருகி கீழே உளுந்துடக் கூடாது. இந்த அற்பமான வாழ்க்கையிலே நமக்கு சில கேள்விகள் வரும். பெண்களே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களிடம் வருகிற கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நேரத்தை பொறுத்து முடியுமான அளவுக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து செய்திருக்கிறானோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். மிக பயங்கரமான கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது. ஆண்களே, நாம் எல்லோரும் தான், எங்களிடமும் பயங்கரமான கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தால்தான் நம்மளால ஜன்னாவுக்கு போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு 29 நாள் கதைக்கவில்லை. ஏன் கதைக்கலன்னா, மனைவிமாரெல்லாம் ஒன்று சேர்ந்து போதாது, வருமானம் பத்தாதுன்ட்டாங்க. நேர்மையான கோரிக்கை. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் மாதிரி நீங்க உங்களை நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் பெருமாளுடைய வீட்டில் 3 நாளைக்கு தொடர்ந்து அவர்கள் கோதுமையால் சமைத்த உணவை திண்டதே இல்லைன்னாங்க ஆயிஷா நாய். 3 நாள் தொடர்ந்து. இன்றைக்கு சாப்பிட்டா 2 நாள் இருக்காது. என் வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த அளவில் 3 நாள் பெருமானார் அப்படி சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்கு உள்ளவன் காதலிக்கிறோம் சொல்லுவான். சிங்களத்தில் ஒரு பாட்டு இருக்குது, லுணுய் பத்துய் கமுக்குறத்தினங்க வந்துச்சா, அதாவது உப்பையும் சோறையும் தின்னுவோம், எங்க காதல் சக்சஸ் ஆனா ஓகே, எங்கேயாவது மலை அடிவாரத்தில் சரி வாழ்ந்துட்டு போவோம். 1 மாசம் கொண்டு போய் வச்சா வழங்க எந்த பொம்பளையும் வாழ மாட்டான், யாருமே வாழ மாட்டாங்க. அதுக்கு மேல ஆஃபரே வேற சொல்ற, ஆம்பளையும் வாழ மாட்டான், பொம்பளையும் வாழ மாட்டாங்க. பொருளாதாரம் என்பது குடும்ப பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அந்த பொருளாதாரம் எல்லாம் கேட்கல. யாரும் சொல்லலாம் என்ன எல்லா நேரமும் அவங்க பசியில பட்டினிகளே. ஏன் அப்படின்னா வறுமை. பெருமானார் 9 ஏக காலத்துல 9 மனைவிமார்கள், அவங்களுக்கு 11 மனைவில 9 மனைவி, அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நேர்மையா ரசூலை செய்வாங்க. பெருமானாருக்குள்ள பணி நம்ம உங்க பணி இல்லை. என்னென்றா பள்ளிவாசல் தலைவர், அவர்தான் தொலைவிக்கணும், பைத்துல் மால் பார்க்கணும், ஜக்காத்துக்குரிய வேலை பண்ணணும், ஜனாசா வேலைகள் பண்ணணும். குடும்ப பிரச்சனை வருவாங்க, அதுக்கு தீர்வு கொடுக்கணும். ஃபத்வா கேட்டு வருவாங்க, அதுக்கு தீர்வு கொடுக்கணும். பயான் பண்ணணும், கெட்டதை இல்லாமல் ஆக்கணும். இது லேசிப்பட்ட பொறுப்பா? அதுல ஒரே ஒரு பொறுப்பு, இந்த ஊர்ல உள்ள 10 கயவர்களை நல்லவனா மாத்துங்கன்னு எனக்கு தந்தா நான் ஃபெயில் ஆயிரும். உங்களுக்கு தந்தா ஃபெயில் ஆயிருவீங்க. இந்த 10 பேரோட எனக்கு ஏலாப்பா, காலையிலிருந்து ராத்திரி வரைக்குமா 10 பேரா? குந்தும் அலா ஷபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நரகத்துல லாஸ்ட்ல உள்ளவங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல மேல வைக்கிற பணி என்றா அது லேசிப்பட்ட பணியா? காலை மாலை ராத்திரி இல்லாமல் பெருமானார் அந்த பணியை செய்யறாங்க. அதனால ஒரு சின்ன விஷயம் நடக்குது. பெருமானார் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல கூட்டி தரலால 29 நாள். இது எதுக்குன்னா முன்மாதிரி. ஏதாவது பிரச்சனை வந்தா இப்படி நடக்கணும் என்ற முன்மாதிரியை தான் நல்லா உண்டாக்குறான். பெருமானார் தூங்குறார்கள் வீட்டுல. 29 நாள் பேசலையா? அன்றைக்கு ஒரு நாள் உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள போறாரு ரலியல்லாஹு அன்ஹு.
வீட்டுக்குள்ள போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே அவர் பேச வந்த விஷயம் வேற, அழ ஆரம்பிச்சிட்டாரு, அழுகிறார். பெருமானார் எழும்புறாங்க. ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி இருந்தாங்க. அவங்க மேனியில அச்சு தெரியுது, ஒரு தண்ணி இது பை தொங்குது, கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோலத்தை பார்த்து உமர் பின் கத்தாப் அழுகிறார். பெருமானார் பார்க்கறாங்க, இவர் ஏன் அழுகிறார்? என்ன நடந்துச்சுங்க? நாங்க 2 பேர் தானே. உமரே அழாதீங்க உமர், என்ன விஷயம்? யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசர்ல ரோம பாரஸ் மன்னல என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஏண்டா அப்படியே கைச்ச மரத்துக்கு கயிறால செய்யப்பட்டது அச்சு நிக்க ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வெள்ள சிவப்பு அது தெரியுது. அப்படியே எலும்பி உட்கார்றாங்க. மன்னர் மாதிரியே இல்ல, கொஞ்சம் போல இது இருக்குது, உணவு கொஞ்சம் இருக்குது. நாட்டு ஜனாதிபதி வீடு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இவருக்கு வார்த்தை வரவில்லை, கண்கள் பேச ஆரம்பிக்கிறது. அவருடைய கல்பால் வந்த உணர்வு கண்கள் கொட்டுது, தர தர தரையின்றி கண்ணீர் வடிகிற நேரம் பெருமாள் சொன்னார்கள், உமர் அழாதீர்கள், உமர் அழாதீர்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற நேரம், யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு இப்படி? என்ன என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுக்க மாட்டாங்கன்றீங்க? அவர் சொல்லி உயிரே கொடுக்கிறதுக்கு ரெடியானவர்கள், தங்கள் வீடு வாசல் சொத்து சுகத்து எல்லாத்திலையும் பாதி கொடுக்கிறவங்க. நாங்க பாதியை விட்டு ஒரு பர்ச்சேஸ் கொடுக்க மாட்டோம். அவங்க பாதியை கொடுத்தவங்க எல்லாம் பண்றவர்கள், அவர்கள் செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் இங்க வாழ வந்தவர்கள் உமர், வழி போக்கன், போக வந்த ஆள், அங்க போகணும், ஜன்னா அங்க இருக்குது, ஜன்னாவுக்கு போறவல்ல அவ்வளவு இங்க வாழையா வந்தோம். அதை பொருட்டாகவே கணக்கெடுக்காத ஒரு தலைவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய குடும்பம் சுவனத்தை நோக்கி அந்த லட்சியத்தோடு இருந்தது. தகப்பன்மார்களே, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள். நீங்க லட்சியத்தை போட்டுட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு சொர்க்கம் போக தகுதியாண்டு எப்ப மசூரா பண்ணீங்க? கல்யாணத்துக்கு மசூரா பண்றீங்க, ஏதாவது புள்ள படிக்கிறதுக்கு மசூரா பண்றீங்க, சொர்க்கம் போறதுக்கு என்ன மசூரா பண்ணீங்க? நான் குவாலிஃபைடா, நீங்க குவாலிஃபைடா? எல்லாம் பேசுறீங்களா? கல்புல சுமந்தீங்களா? அடடா பையன் கொஞ்சம் ரோங் ரோட்ல போறானே, எடுத்து சொர்க்கத்து பாதையில போடணுமே. படிக்கலன்னு துடிக்கிறீங்க, படிக்கலன்னு துடிக்கதான் ஓடும். புள்ள படிக்கணும், அதுக்கு அங்கலாய்த்த அளவு அவன் தொழுகையால் பேணுதலாக தொழுகிறான்னு பாத்தீங்களா? அவன் என்ன பார்க்கிறான்னு பாத்தீங்களா? அவன் தப்பா பார்க்கிறான்னு பாத்தீங்களா? குர்ஆனை விளங்கினான்னு பாத்தீங்களா? சுவர்க்கம் எங்கள் தலையில் இருந்தால் இந்த சபைகளை நாம் தவறவிடவே மாட்டோம். இதுதான் எங்களுக்கு இனிமையான சபைகள். ஏண்டா எங்களை ரீசார்ஜ் பண்ற சபை. வந்து உட்கார்ந்து குடும்பம் சகிதம், சுப்ஹானல்லாஹ், இந்த பணியை செய்தவர்களுக்கு அல்லாஹ் கோடி 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 நன்மை கொடுக்கணும். ஒரு ஊர்ல உட்கார வச்சு பாட்டு கச்சேரி நடத்தல. முஸ்லிம் ஊர்கள்ல சில ஊர்கள்ல சொல்றாங்க, எந்த ஊர்களில் பாட்டு கச்சேரி நடக்கவில்லையோ அண்மை காலமாக குருநாகல் பிரதேசங்களில் சில இடங்களில் பாட்டு கச்சேரி நடத்தி முஸ்லிம் பொம்பளை முக்காடு போட்டு ஏறி வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டு கொண்டு போகிறதே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊர்ல உங்களை உட்கார வச்சு சொர்க்கம் போமா, வாங்க சொர்க்கம் போவோம் குடும்பமா என்று உட்கார வைத்து இந்த ஏற்பாடுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டு. இங்க மலக்குமார்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி பேசக்கூடிய சபை எல்லாத்தையும் உதறி தள்ளி போட்டு, பாப்போம்பா நம்ம கரெக்ட் ரூட்ல தான் இருக்கிறோமா என்று நம்மளை நாமே உரசி பார்ப்பதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்தால், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, கொஞ்சமாவது சுவர்க்கத்தை ஆசை வச்சிருந்தா இதுக்கு வந்து இருப்போம். இதுக்கு வந்து கலந்து கொண்டு நாம் அதை பத்தி கேட்போம். எல்லாரும் மாஷால்லா வந்திருக்கிறீங்க, வராதவர்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஏனென்றால் மார்க்கம் பேசப்படுகிற நேரம் அதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நம்ம பின்னாடி உள்ள சிறுசுகள்லாம் அதுக்கு பிறகுதான் முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்க உட்கார்ந்து படம் பார்த்தீங்க, அது படம் பார்க்குது. நீங்க உட்கார்ந்து கதை பார்த்தீங்க, அது கதை பார்க்குது. இதனால் மார்க்கத்துக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தை வைத்து நீங்க கூட்டி போய் உட்கார வச்சு முன்னாடி உட்கார வச்சீங்கன்னா அப்ப உங்க புள்ள ஓஹோ இதனுடைய டேஸ்டையும் புரிந்து கொள்ளும். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றா நேரடியா உள்ளுக்குள்ள போயிரும். என்ன, அதாவது சுவனத்தை நோக்கி இஸ்லாமிய குடும்பம் ஒரு பெரிய தலைப்பு. இதுல ஒரு சின்ன பகுதியை தான் இன்னைக்கு நான் பேச போறேன். என்ன பகுதியை பேச போறேன் தெரியுமா? 2 பேர் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு, இதனால திருமணம் முடிச்சதுக்கு பிறகு குடும்பமா இருக்கும் பாருங்க. இதுல ஆண் வேற பெண் வேற புள்ள வேறன்னு நிறைய பேச போனா பல மணித்தியால வேணும்.
ரொம்ப குறுகிய நேரம். கல்யாணம் முடிச்சதுனால சொர்க்கம் போகலாமா நரகம் போவாங்களா? 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்களா, குடும்பம் ஆகுறாங்களா, அதற்கு பிறகு அந்த 2 பேரும் சேர்ந்ததுனால சுவர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இப்படி 2 பேரும் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு குடும்பமா மாறினதுக்கு பிறகு ஏதாவது தப்பு பண்ண நரகம் போயிருவாங்களா என்று குடும்பத்துக்கு பிறகு சுவனத்தை நோக்கிய பயணத்தில் குடும்பம் என்றதுல அந்த பகுதியை பேசலாம்னு நினைக்கிறேன். அன்புக்கினியவர்களே, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன உலகத்துல நிறைய துனியா குடும்பத்தை பார்த்திருப்பீங்க. துனியா துனியா துனியாண்டி துனியாக்குள்ள குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒரு பக்கத்துல இந்த துனியா குடும்பத்தை வைங்க, ஜென்னாவுக்கு வாழ்ற குடும்பத்தை நான் சொல்றேன். நீங்க முடிவு செய்யுங்க எந்த குடும்பம் பெஸ்ட், எந்த குடும்பம் நல்லோ அப்படின்னு நீங்க முடிவு செய்யுங்க. அன்புக்கினியவர்களே, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஆண்களுக்கு சொல்றேன், மாறி மாறி சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ், நேரம் இருக்க வரைக்கும் பேசுவோம். அந்த வழியில அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளைய பொறுத்தளவுல ஆம்பளை திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மனைவியை. துன்கல் மரத்துல் அர்பை, 4 காரணத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறா. லி மாலியா வலி அஷபியா வலி ஜமாலியா வலி தீனியாண்டாங்க சொல்லலாம். 4 காரணம் சொன்னாங்க. எப்பா ஒரு ஆம்பளை தன் குடும்பத்தை கொண்டு போய் தன் திருமணம் முடிக்க போறான், அவனுக்கு என்ன ஒரு பெண் எடுக்க போறான், இங்கேயே சுவர்க்கம் இருக்குதா இல்லைன்னு தீர்மானிச்சிடலாம். அவன் நோக்கம் அப்படி நோக்கம் படைச்சு திருமணம் முடிச்சுங்கன்னா இப்ப தௌபா பண்ணுங்க, அல்லாஹ்வோட நீங்க மன்னிப்பு கேளுங்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் மகன் 4 காரணத்துக்கு திருமணம் முடிக்கிறானா. ஒன்று, ஒரு புள்ள அழகு ஜமாலிகா, அவன் அழக பார்த்து மயங்கி அதுல இவன் விடவே முடியாது, இவதான் என் வாழ்க்கை. ஏன் அவன் வாழ்க்கைக்கு இவன் வேணும், அவ்வளவு அழகு, அவ்வளவு என் கல்வி கவர்ந்து போச்சு, இந்த கண்ணு மூக்கு வாய் இவன் மாதிரி அழகு இல்லைன்னு நீங்க முடிச்சீங்களா நாசமா போச்சுன்னு நாங்க சொல்ல முடிஞ்சு. இன்னும் சில பேர் எப்படி முடிப்பாங்க தெரியுமா, அவ கண்ணக்காரன்னு கருப்பு சட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஊர்ல இவங்க தானே பெரிய ஆட்கள், அசுபு பெரிய கோத்திரமா, பெரிய பெரிய ஆட்களா, பெரிய கோடீஸ்வர ஃபேமிலியா, அதுக்குள்ள கொண்டு போய் கொஞ்சம் உட்கார்ந்தா போதும், நாங்களும் நாளைக்கே பெரிய ஆள் ஆயிருவோமே, அதனால புள்ள பசங்க எல்லாம் வேணாம், எனக்கு வேணும் இதுதான், எனக்கு வேணும் கௌரவம் தான். அதை போனீங்கண்டா அவன் அந்த குடும்பத்தை அவனும் நாசமா போனான். லிமாலியா, சில பெண்கள்கிட்ட அவ்வளவு சல்லி இருக்கும், அவ்வளவு இருக்கும், அவங்கள்ட்ட பெரிய அதாவது அந்த அளவுக்கு ஃபேமஸா இல்லாட்டி அந்த குடும்பம் சல்லி இருக்கும். இவன் கணக்கு பார்ப்பான், அடடா இவன் முடிச்சா ஓவர் நைட்லயே பெரிய பணக்காரன் தான், உட்கார்ந்து தூங்கிட்டே வாழலாம், இவன் சும்மா ஒரு மனைவி எடுத்துக்கொள்வோம் என்று முடிக்கிறாங்களா, அதுவும் முடிஞ்சிட்டு நாங்க சொல்லலாம். ஒரு ஆண் மகன் தன் குடும்பத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற நேரம் வலி தீனியா, அந்த பெண்ணை தீன பார்க்கிறான். எப்படி எந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கிறாவா, முழுக்க மறைக்கிறாவா, நடிக்கிறாவா, நிஜமா நல்ல இது இருக்கிறா, என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தேடி விசாரித்து பார்த்து தன் கல்வை திறந்து கொடுக்கிறானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பெண்ணை பிடித்துக் கொள்ளுங்க, அவன் திருமணம் முடிக்க வேண்டாங்க. சொர்க்கத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் வேலை இந்த குடும்பம் அமைப்பதுல, அந்த நேரத்தில் நீங்க விட்டா கூட உங்க பிள்ளைகள் அந்த தவறை செய்யாம இருக்கணும்னா அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மஜ்லிஸ்ல உட்கார வைக்கணும். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற நேரம் எந்த பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், ஒரு பெண்ணிடம் என்ன குவாலிஃபிகேஷனை பார்க்கணும். தீனுக்கு பூரா பசந்து பாருங்க, பிரச்சனை இல்லை, முதல் தீன் தான், முதலாவது தீன். இந்த தீன் இருக்குதா என்று தேடி பார்க்கிற இளைஞர்கள் உருவாக்கிட்டோமா, ஜன்னாவை நோக்கிய குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு தகப்பன்மார்களே பேசுற, நானும் பிள்ளைகளுக்கு சொந்தக்காரன், நீங்களும் சொந்தக்காரங்க. நம்ம பிள்ளை மனசுல எதை விதைத்தோம், எதை கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே போய் பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்க போகிறார்கள். தந்த மகன் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா அப்துல்லா அப்துல்லான்னு பேர் வச்சவங்க நிறைய பேர் அபாதிலாக்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அப்துல்லா விருப்பம், அப்துல் ரஹ்மான் விருப்பம்னு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அதுல உமர் பின் கத்தாப் தந்த மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாரு. அவர் என்ன பண்றாருன்னா, பாப்பா மௌத்தான அடுத்தது இப்னு உமர் பக்கத்துல, அவர் தானே ஆட்சிக்கு வரணும். இன்றைக்கெல்லாம் சவுதியில் நடத்துறாங்க, அதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இல்ல. பாப்பாக்கு போற புள்ள, புள்ளைக்கு போற புள்ளெல்லாம் இஸ்லாம் சொல்லல. அப்படின்னா அபூபக்கர் அவங்க மகன் தான் வரணும், அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. உமர் சொல்றாரு மகனை பார்த்து,
எல்லாரையும் காட்டி இவருக்கு ஆட்சியில் எந்த பங்கும் இல்லை, என் மகன் நாளைக்கு ஆட்சியில் எடுத்து தூக்கி வச்சிடாதீங்க, இவருக்கு எந்த பங்கும் இல்லைன்ட்டாங்க. சுபஹானல்லாஹ். பாப்பாவோட கோவப்பட்டாரா? பாப்பாட்ட கேள்வி கேட்டாரா? மக்களிடம் வந்து சொன்னார், எனக்கு ஆட்சியில் எந்த பங்கும் இல்லை. என்ன புள்ள வளர்த்திருக்கிறார், எப்படி நடந்து கொண்டார்? மகனை கூப்பிடுறார், அப்துல்லா வாங்கன்றாரு. போய் சொல்லுங்க ஆயிஷா நாய்க்கு சலாம சொல்லுங்க. என்ன அவங்கள்ட்ட போய் மகனை பெரியவர் இவரு ஆயிஷா நாயிட்ட போய் சொல்லட்டுமா? எதுக்கு தெரியுமா? மையவாடி கேட்கிறாரு. உமர் பின் கத்தாப் மௌத்தாகிற டைம்ல கத்தியால குத்திட்டாங்க. அடக்கம் செய்யப்படுற இடம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஆயிஷா நாய் இருக்கிறாங்க. அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்து இடத்த ஆயிஷா நாய் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க தனக்கென்று. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரறிஞ்ச உண்மை. பெருமாவுடைய ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவருக்கு தாங்க முடியல. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவுக்கு எப்படி நடந்தாரு, தாங்க முடியல. அந்த இடத்தை கேட்கணும் என்பதுக்கு எப்படி சொல்றாருண்டா, மகனே போய் ஆயிஷா உம்மஹாத்து மூமின் அவங்கள்ட்ட போய் சலாத்து சொல்லுங்க. சலான் சொல்ற நேரம் குல் உமர், உமர் சொன்னாருன்னு சொல்லுங்க. வலா தக்குல் அமீருல் மூமின், அமீருல் மூமின் சொன்னான்னு சொல்லிடாதீங்க, உமர் சொன்னாருன்னு சொல்லுங்க. என் சலாத்தை அவங்களுக்கு எத்தி வச்சுட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த இடத்தை விட்டு தரலாமா உமருக்கு? நான் ஆட்சியாரா உட்கார்ந்து கேட்கலாமாங்க, உமரா கேட்கிறேன். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவர். எப்படி புரிய வைக்க எனக்கு புரியவே இல்லை வல்லாஹி. அது நீங்க சும்மா நாடா நினைக்கிறீங்க. நீங்க சிரியாவை பிடிச்சி பாரசீகத்தை பிடிச்சி அட உருமூஸ்னா உருமூஸ் புட்டுவத்தில் உட்கார்றவர் இவரு. அவரை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். அவர் சொல்ற வராத்துக்குள் சொல்லாதமா அமீர் முஃமினீன் சொல்லாதே. அவரும் போய் அத மாதிரியே சொல்லுகிறாரே. தம் மகனை இப்படி வளர்த்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட தகப்பன்களாக நாம் நிக்கிறோமா? குறைஞ்சபட்சம் எங்க பிள்ளைல பள்ளி கூட்டி வந்தோமா, கையை பிடிச்சு கூட்டி வந்து உட்கார்ந்தோமா, பாப்பா இப்படி இல்ல தொழுறது இப்படிதான் சொல்லி கொடுத்தோமா, பயான் நிகழ்ச்சி தவறக்கூடாதுன்னு சொன்னோமா, நான் முன்மாதிரியா போய் உட்கார்ந்தோமா? எல்லா வீட்டையும் தட்டி பார்த்தால் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தை தவிர பாட்டு கேட்குது, டிவி போகுது, படம் போகுது, எல்லா இப்ளீஸ் கூத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஜென்னா மண்டையில இருந்தா இந்த அசிங்கத்தை பார்க்கறதுக்கு அலோட் பண்ணுவோமா? நாம பார்ப்போமா? நமக்கு ஏதோ வாழ்ந்துட்டு போகணும், ஏதோ வாழ்ந்துட்டு போகணும். இதுல எவனாவது நடிச்சாண்டா அது அசிங்கமா ஏதோ நான் பார்த்துட்டு போகணும், பொழுதுபோக்கு. இப்படியே போறோமே. அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு உங்க புள்ளைக்கு வழிகாட்டினீங்களான்னு கேட்டா, நீங்க நிக்க உங்க புள்ள நரகத்துக்கு போனா, அவர் ஜன்னால நிக்க நீங்க நரகத்துக்கு போனா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி உட்கார்ந்து அப்படி நடக்காத நினைக்கிறீங்களா? ஒருவர் இதை ஆயத்து ஓதிட்டே அழுவார். என்ன ஒரு பகுதி ஜன்னாவுல, ஒரு பகுதி நரகத்துல, ஒரு பகுதி சொர்க்கத்துல. அப்ப அந்த அளவுக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு நாம் வழி நடத்துறோம் என்பதை சிந்திக்கிறோம். நீங்க அதுக்கு சொல்றேன். அதனால ஒரு தாயின் தகப்பனும் நாங்க ஆயிட்டோம்னா நாங்க பொறுப்புதாரிகள். எங்க பொறுப்பை பத்தி மறுபடியும் விசாரிப்பான். என்ன மைக் போட்டா நல்லா கேட்க மாட்டான், இது என்ன சவுண்ட் சிஸ்டம் போட்டு, என்ன என்ன போன் இரு, எத்தனை என்ன கேமரா இரு, எவ்வளவு பிக்சல் கேட்பானா? ஒன்று கேட்பான், உன் பிள்ளைய தொலை சொன்னியா? உன் பிள்ளைக்கு எல்லாம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தீங்களா? அவரு குர்ஆனை கற்றுக் கொடுத்தீங்களா? தீனை சொல்லி கொடுத்தீர்களா? சுக்குர் செய்ய சொல்லி கொடுத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எப்படி சொல்லணும் சொல்லி கொடுத்தீங்களா? இதை கேட்பான். இதை செய்து விட்டோமா அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறோமா? மண்ணை அள்ளி வாரி போடுகிறோமா அவர்கள் முகத்துல? நாமும் ஆராத்துல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதே ஆராத்தை காட்டி கொடுத்தா நம்ம ஜன்னாவை நோக்கி போற பயணமா இது ஜஹன்னத்தை நோக்கி போற பயணம் மாதிரி இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் சொல்லுகிறேன், அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாரும் டேஞ்சரான சில கொஸ்டின்களுக்கு அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் நிப்பாட்டி கேட்கிற நேரம் நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். நமக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லாது, எங்களுக்கு ஒன்றும் புரியலையாலன்னு சொல்லாது. குழந்தை பெத்தெடுக்க தெரியுமெண்டா, சாப்பிட தெரியுமெண்டா, வாழ தெரியுமெண்டா, ஏன் தெரியாது? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதனால இந்த விஷயத்தை மனசுல ஆழமா வைங்க. அடுத்தது என்னன்னா குடும்பம். இப்ப உள்ளுக்குள்ள போயாச்சு. குடும்பத்துக்கு மனைவி கணவன் மனைவி தெரிவு செய்யறதுல ஜன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அடுத்த ஒன்று இருக்கு. சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் முடிக்கிறாண்டு அடுத்த வாழ்க்கை
என்ன அந்த நிக்காக மஜ்லிஸ்ல ஒரு துவா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பாரக்கல்லாஹு லக்குமா அல்லது பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபி கைர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை ஓதுங்கன்றாங்க மணமகனுக்கு. அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பரக்கத்து பொருந்திய நாள், அதாவது பெருநாள். அந்த நாள்ல பரக்கத்தை கேட்போம் நம்ம. யாரெல்லாம் பெருநாள், யாரெல்லாம் இந்த நாள்ல பரக்கத்தை தான் கேட்போம். ஒரு டாய்லெட்டுக்கு போறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், யாரெல்லாம் இந்த குபுஸ் கபாயிஸ் என்ன பாதுகாத்துறியாளா, இந்த சைத்தான், ஆண் சைத்தான் பெண் சைத்தான் இதுகள்ட்ட இருந்து பாதுகாப்பு தான் கேட்போம். காலையில் எழும்புவோம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைன் நுஷூர் என்றோம். அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், இந்த குட்டி மரணத்திலிருந்து என்னை எழுப்பாட்டினீ, உனக்கே எல்லா புகழும், உன் பக்கமே நாங்க மீன இருக்கிறோம். அதுதான் அப்ப நீதான் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியவன். இப்படி ஒவ்வொன்றிலையுமே நாம் சொல்லுகிறோமே. திருமணம் என்று என்ன நாள் தெரியுமா? மாப்பிளைக்கு பரக்கத்து நாள். அந்த பரக்கத்து என்ன தெரியுமா? பரக்கத்துன்னா நீங்க என்ன நடக்கிறீங்க கொஞ்சம் போய் அறத்துல பாருங்க, செம்சம் அது பரக்கத்து. அது எவ்வளவு பரக்கத்து? குடும்பத்துல பரக்கத்து வரணுமா? அன்றைக்கு பிரார்த்தனை வேணும். நடத்தப்படுகிற திருமணங்கள் ஜன்னாவை நோக்கிய திருமணமா இருந்தா அன்றைக்கு முழுக்க 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 துஆவை எதிர்பார்ப்பீங்களே தவிர பதுவா எதிர்பார்க்க மாட்டீங்க. பரக்கத்து உங்களுக்கு வேணும்டா உங்க குழந்தைய ரெடி பண்ணுவீங்க. பாப்பா இன்றைக்கு பரக்கத்து வேணும். என்ன பரக்கத்து? புள்ள குட்டிகளை பரக்கத்து வேணும், ரிஸ்க்ல பரக்கத்து வேணும். ஏன் அன்றைக்கு பரக்கத்து தெரியுமா? ஒரு மணமகன் அன்றைக்கு ஒரு பொறுப்பை எடுக்கிறான். என்ன பொறுப்பு தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் பெற்று வளர்த்து ஆளாக்கி, ஒரு வாப்பா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய அந்த வாப்பா இவருக்கு ஒப்படைக்கிறார். எப்படி ஒப்படைக்கிறாரு தெரியுமா? மாமாவை பார்த்து சொல்றாரு, நீங்க எப்படி உங்க பிள்ளைய பார்த்தீங்களோ, கண் கலங்காம வச்சு கொண்டீங்களோ, எப்படி உடுப்பு கொடுத்தீங்களோ, என்னெல்லாம் செஞ்சீங்களோ அத்தனை நான் செய்ய போறேன். ஃப்ரீயா செய்ய போறாரு. அத்தனை நான் செய்ய போறேன். செய்ய போறேன் என்றாலே இது ரிஸ்க கொடுக்கிற விஷயம். அதனால அன்றைக்கு அவருக்கு பரக்கத்து வேணும். பரக்கத்துக்கு நிறைய தேவை வரும். அதுதான் அந்த மஜ்லிஸ். இன்றைக்கு திருமணம் முடிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியுமா இது என்னத்துக்கு சைன் வைக்கிறேன்னு தெரியாது. அவர் வேற கபில்துவன்றான், ஒருத்தன் போய் கபலத்துவன்றான். என்னன்னே புரியல. கபலத்துவன்னா அவர் என்னன்னு தெரியல. இது என்ன ஒப்பந்தம் தெரியுமா? என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நீ இன்றைக்கு முடிக்கிற திருமணம், நாளைக்கு இன்றைக்கு நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க, நாளைக்கு இவக்கு சாப்பிட கொடுக்கணும். இது நாளைக்கு சாப்பாடு கொடுத்தா ஓகே, இவவும் உங்களுக்கும் ஒரு 10 வரும், ஒரு டசன் பிறக்கும், ஒரு 5 பிறக்கும். அந்த 5க்கு நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். அம்மாடி தலையெல்லாம் வெடிக்குது. 5 ஸ்கூல் அனுப்பணும், ஸ்கூல் வேனுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுல கேஸ் முடியும் கேஸ் எடுக்கணும், கரண்ட் பில் வர அதை கட்டணும். எல்லாம் ஓப்பன் தான், ரோட்ல நடந்துட்டு நிக்கலாது. இதெல்லாம் செய்யணும்டா அவருக்கு பரக்கத்து வேணும். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மணமகன் அனுப்புறன அன்றைக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார். கல்பால் யா அல்லாஹ், உன்னை நம்பி எடுக்கிறேன் யா அல்லாஹ், என் கையில எதுவும் இல்லை யா அல்லாஹ், இதை சொல்லி கொடுத்து வழி அனுப்புறீர்களா? ஜன்னாவை நோக்கிய பயணம், ஜன்னாவை நோக்கிய பயணம்டா, இதை சொல்லி கொடுத்தீர்களா? மனமட்டமான நின்று எனக்கு அந்த புள்ள விருப்பம், அந்த புள்ள விருப்பம் கிளி மாறி சொல்றான். என்ன பொறுப்புன்னு தெரியல. 2 மாசத்துல தகராறு தொடங்குது. உனக்கு அதை தர இயலாது, இது தர இயலாது, பெரிய சுமையா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ஏன்? ஒரு மூமின் எப்படி நம்பணும், எப்படி வாழணும் என்ற பாடம் குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாடங்களை எல்லாம் நாம் ஒழுங்காக எடுத்தாதான் நம்முடைய குடும்பம் சொர்க்கத்துக்குரிய குடும்பம். லட்சியம் அங்கு நிக்கணும். எல்லாத்திலும் இஸ்லாம் வரணும். அன்புக்கினியவர்களே, அந்த வகையில ஒரு வாப்பாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஒரு செய்தி ரொம்ப பெரிய நற்செய்தி. 2 பொம்பளை பிள்ளைய அல்லது 3 பொம்பளை பிள்ளைகளை நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல பிள்ளைகளா வளர்த்து நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜன்னாக்குரிய வாக்குறுதி கிடைக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அப்படி பக்குவமா அழகான முறையில மார்க்கமா பொம்பளை பிள்ளைகளே அந்த அளவுக்கு ஒரு தகப்பனுக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த குடும்பமே ஜன்னாக்கு போறதுக்கு காரணமா போயிரும். அதனால தகப்பன்மார்களே இதுல ரொம்ப கவனமா நிக்கணும். தங்க நேரம் காலங்கள் இதுக்கு ஒதுக்கணும். இப்ப நம்ம நேரடியா குடும்ப சர்ச்சைக்குள்ள போயிரும். துனியால உள்ள குடும்பம்
நிறைய நினைச்சிட்டு நம்ம இது செய்யலாம் அது செய்யலாம்னு கல்யாணம் முடிச்சு வர்றாங்க. ஆனா இன்றைக்கு சக்சஸ் இல்லை. அமெரிக்காவில் குடும்பம் பிளந்து போகுது, உடைஞ்சு போகுது, திருமணம் வேணான்றான், ஆனான் திருமணம், பெண் திருமணம் பெரிய பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைக்கு ஆச்சு. இப்ப இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க, எந்த குடும்பம் வேணும்ன்றதை யோசிங்க. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய குடும்பம் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நான் அடிக்கடி எல்லா ஊர்களையும் கேட்கிறதா, எல்லா ஊர்லயும் ஏன் வாழ முடியல? இன்றைக்கு உள்ளவனும் 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனும், 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் திருமணம் முடிச்சான், அவன் எவ்வளவு பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கு உள்ளவன் திருமணம் முடிக்கிறான், எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்றான்? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 கல்யாணம் எடுப்போம், இப்போ ஒரு 50 எடுப்போம். இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் பண்ணவங்க கூடயா, இப்ப டிவோர்ஸ் பண்றவங்க கூடயா? நீங்க சொல்லுவீங்க இப்ப. 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவன் கூடயா, இப்ப படிச்சவன் கூடயா? இப்பெல்லாம் படிச்சவன் கூடன்றீங்க. படிச்சவனால வாழ முடியலன்றீங்களா? ஏன் வாழ முடியல? படிச்சவனால வாழ முடியும். ஏன் படிச்சவனுக்கு வாழ தெரியல? ஏன் படிச்சவனால வாழ முடியலண்டா, அட படிச்சவன் தானே. பிளைட்ல இருந்து இறங்குவீங்க, உட்கார்ந்துட்டு யாவது சிரிச்சு சிரிச்சு நீங்க போயிட்டு வாங்க, வெல்கம் பண்ணுவான், ஏதாவது மொழியில ஏதாவது சொல்லிட்டு போவான். படிச்சவன் பொலைட்டா நடப்பான், ஒழுங்கா நடப்பான். படிக்காதவனுக்கு தெரியல, காட்டு முன்னாடி மாதிரி நடப்பான்னு சொல்லுவோம். படிச்சவனுக்கு 4 சவருக்குள்ள வாழ தெரியாதா? தெரியாது என்று எங்க ப்ரூஃப் பண்ண? ஸ்ரீலங்கால இல்ல, அமெரிக்கால ப்ரூஃப் ஆச்சு. எனக்கு கல்யாணமே வேணான்ட்டான். டிவோர்ஸ் கூடி 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 போய் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை வேணாமா, பொம்பளைக்கு ஆம்பளை வேணாமா, 2 பேரும் பிரிஞ்சு ஒத்துங்கிற அளவுக்கு ஆயிட்டு. இந்த கல்யாணம் இவ்வளவு வேணான்னு சொல்ற அளவுக்கு ஏன்பா? காலங்காலமா இப்படித்தான் நம்ம புள்ள பெற்றுட்டு வந்தோம், இப்படித்தானே காட்டு பிரதேசங்கள்ல இருந்து விலங்குகள் உண்டாச்சு. ஏன் இந்த கல்யாணத்தை வேணான்றாங்க? உலகத்துல உள்ள ஆகப்பெரிய இன்பம் எது தெரியுமா? திருமணம். உங்களுக்கு தெரியுமா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்துன்யா மத்தா, துனியாவுல எல்லாமே வசதி வாய்ப்புகள், எல்லாம் எல்லாம் எதை எடுத்தாலும் ஒரு டெம்பரரி சந்தோஷத்தை தரும். இந்த போன் சந்தோஷத்தை தரும், மைக் சந்தோஷத்தை தரும், கேமரா சந்தோஷத்தை தரும், ஃபேன் சந்தோஷத்தை தரும், வாகன சந்தோஷத்தை தரும். இதுல நம்பர் 1 எது? எது? BMW காரா, இல்ல பிளைட்டா, இல்ல பெரிய டைல் பிடிச்ச அரண்மனையா? அப்படி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளுங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்போம். இந்த இடத்துல உலகத்துல எல்லாத்தையும் கொண்டாடுவோம். அந்த கம்பெனி ஏர் கண்டிஷன் கொண்டு வாங்க, இந்த காரை கொண்டு வாங்க, உலகத்துல ஹை குவாலிட்டி மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, எல்லா வகையான பேலஸையும் கொண்டு வந்து நம்ம ஏற்ற அளவில் வைக்கிறோம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்ப எல்லாரையும் கூட்டி போய் காட்டி, எப்பா இது அமெரிக்கா வீடு பாரு, இதுதான் ஒயிட் பேலஸ் பாரு, ஜோ பைடன் உள்ள அறை தான், எல்லாத்தையும் காட்டுறோம். இது எல்லாத்திலையும் நம்பர் 1 ஃபர்ஸ்டா இதுல எல்லாம் போட்டி வச்சு இதுல ஒன்று என்று தெரிவு செஞ்சா எதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துனியா மத்தா வ கைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. எல்லாமே மத்தா, வசதி வாய்ப்புகள், இது எல்லாத்திலையும் நம்பர் 1 எது தெரியுமா? ஆம்பளைகளுக்கு சொல்றாங்க, சாலியான ஒரு பொம்பளை உங்களுக்கு கிடைச்சேன்னு வைங்க, 10க்கு 10 ரூம்ல தூங்குவீங்க. உங்களை மாதிரி சந்தோஷப்பட்டவன் யாரும் இல்லை இந்த உலகத்தில். உங்களுக்கு எல்லாம் அலுப்பு தட்டிடும், எல்லாம் அலுப்பு தட்டும். மனைவி அலுப்பு தட்ட மாட்டான்னு இல்ல, ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும். அலுப்பு தட்டினா நாளைக்கு புதுசா வருவா, மறுநாள் புதுசா வருவா. BMW கார் அப்படி புதுசா வராது, அதான் வேஷன். உங்க மனைவி உங்களுக்குள்ள உலகத்தில் அல்லாஹ் வச்ச மத்தால சந்தோஷங்கள்ல டெம்டேஷன்ல ஆக நம்ப 1ன்றான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் நடக்குது உங்களுக்கு? எது உலகத்துல நம்ப 1 அதை எடுத்து போட்டு போனை கையில கொடுத்துட்டான். அமெரிக்கா உள்ளவன் போன் நோன்றான், அவனுக்கு அதான நம்ப 1, அவனுக்கு அதான் நம்ப 1. போனை வச்சு இதாக்கிட்டு இருக்கிறான், வேற நம்ப 1 அவனுக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில ஆக இன்பம் இந்த திருமண வாழ்க்கை. ஒரு சாலிகான மனைவி, ஒரு சாலிகான கணவர் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்க 2 பேரும் ஜன்னாவுக்கு போறதுக்கு தகுதி பெறுவார்கள். எப்படி பெறுவாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து. எப்படி கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு சொர்க்க பெண்களை சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. சொர்க்கத்துல உள்ள அலா உக்பிருக்கும் பினிசாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னah,
ஜென்னாக்குரிய பெண்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஜென்னாவாசிகள் யாரு? யாரு ஜென்னாவாசி? திருமணம் முடிச்ச பெண்ல சொல்றாங்க அல் வதூத். யார்கிட்ட பாசத்தை கொட்ட தெரியுதோ, பெண்களே கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்க லெவல் என்ன தெரியுமா? அதிகாரம்னு உங்களுக்கு மீடியா சொல்லி தந்துட்டு எடுத்து பேசுங்க, இப்படி உளுந்து கத்தி பேசுங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க சுத்தணும் உலகத்துல, நாங்க தனியா போகணும், பைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும், எங்களுக்கு செலவழிக்கணும், நாங்க விரும்பின ஹேண்ட்பேக்கை நாங்க வாங்கி போடணும். இதெல்லாம் மீடியா சொல்லி தந்த கதை. இன்னைக்கு எக்கச்சக்கமா கேஸ் வரும். டேபிள்ல வந்தா இப்படி பேசுறா, ஒருத்தர் அழுகிறார் சவுதியில இருந்து, இப்படி பேசுறா உங்க பிச்சை சல்லி, இதெல்லாம் சரியா? நேற்று ஒரு ஆள் டிவோர்ஸ் பண்றேன்னு ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு. நேரம் கேட்டு 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 வெளிநாட்டில் இருந்து அழுகிறார்கள். அவ கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கிறார். சுபஹானல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜென்னாக்கும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம். ஒரு வார்த்தை தான், ஒரு டிஃபரண்ட் தான். இதை கேட்கிற பெண்களே, ரொம்ப குறுகிய நேரம் எனக்கு விளக்கமா சொல்லலாது. இதை கேட்கிற பெண்கள் இதை கல்வியில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழணும்டா, இஸ்லாமிய குடும்பம் மட்டும்தான் சந்தோஷம், மத்த எல்லாம் நடிப்பு தான். நடிப்பு சுட்டிதான் இப்படி சீரழிகிறார்கள். அவர்கள் திருமணத்தை வேணாம் என்றார்கள், அது ரொம்ப கசப்பு என்றார்கள். ஏண்டா முடிச்சன்னு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜென்னா பொம்பளை வேணும் தெரியுமா? ஜென்னாக்குரிய பெண் யாரு தெரியுமா? அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அவங்க யாரு? வதூத் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல் வதூத், இரக்கத்தை பாசத்தை பொழியிற பெண்ணு. நீங்க பாசத்தை கொட்ட மாதிரி இருக்கணும், அதான் முக்கியம். இன்றைக்குள்ள பெண்ணுக்கு உலகத்துல பாசம் கொட்ட சொல்லி கொடுக்கல. நீங்க இயல்பிலே பாசம் உள்ளவர்கள், அந்த குணம் படைத்தவர்கள். ஆனா உள்ளவனும் உள்ள டென்ஷன் உங்கள்ட்ட அது இல்லாமக்குது. அல் வதூத். அடுத்தது என்ன? வலூத் என்றாங்க ரசூலுல்லாஹ். நிறைய பிள்ளைகளை பெற்று போடணும், அளவு குறைஞ்சிரும். அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறதே பெருசா போச்சு. ஏண்டா அது எப்படிப்பா? புள்ளைய பெத்து போடுற அளவுக்கு அந்த பெண் தாராள மனசு கொண்டவளா நிக்கணும். அது அவுதுண்டா கணவன் பக்கம் சாயக்கூடியவன் நிக்கணும். கணவனுக்கு கொஞ்சம் பேசி சிங்களத்துல சொல்லுவாங்க ஹெட்டாட்ட மாயம் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கவர்றதுக்கு ஒரு 68 விதம் வச்சிருக்கிறான். இப்படி பேசுறது, குறைஞ்சு பேசுறது, இதாக்கி பேசுறது. அட குறைஞ்சு பேசுறது மாப்பிள்ளையோட பேசணும். ஒரு தகவல பில் கவுளி, பிற ஆண்களோட குறைந்து பேசாதீர்கள். மாப்பிள்ளை வந்து அவர் பக்கம் சாயிர மாதிரி அவரை ஈர்த்து எடுத்து அவரோட கொஞ்சி அப்படி பேசணும். பேசுறீங்களா? அப்ப பாருங்க வாழ்க்கையோட இன்பம் என்னண்டு. ஜென்னாக்குரிய பெண்ண ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? தொழுவிட்டீங்களாமா? ஜென்னா ஜென்னா மாப்பிள்ளை விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க. கணவனுக்கு நீங்க செய்யற வேலை என்ன? இன்பத்து பாசத்தை கொட்டுங்க, உங்க இரக்கத்தை திறந்து காட்டுங்க. சில பொம்பளை நினைக்கிறாங்க இரக்கத்தை காட்டக்கூடாது, தலைக்கு மேல போயிருவாங்க. யாரு யாரு சொன்னது? ராமசாமியா? வேற ஏதாவது ஒரு ஆளா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஜோன்னா சொன்னா? யாரு சொன்னது? பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களுக்கு திரைப்படம் சொல்லி தருவதுதான் உங்களுக்கு தெய்வீக மார்க்கமா இதா இருந்தா, அவங்க மார்க்கமா இருந்தா செய்ய வழி இல்லை. சீரழிந்து சின்ன பின்னமாய் அழிந்து போய்விடுவோம். எது எங்க மார்க்கம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த குடும்பங்களையே தனியா பேசணும். உண்மையா இந்த தலைப்பு 2 hour பேசணும். முடிகிற டைம் மாதிரி ஆகுது. ஒரு ஹதீஸ கூட தொடரல என்றாலும் நேரம் சுருக்கம். இன்ஷா அல்லாஹ் விரும்பினா மறுபடி பூரா பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் தொழுத பிறகு. ஏன்னா எனக்கு ஒரு ஹதீஸ கூட வரல, ஒரு 5 ஹதீஸ் பேசினாலும் பரவாயில்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அடுத்தது என்ன? 3 பண்பு கல்வில அப்படி வச்சுட்டு போகணும். யா அல்லாஹ் நான் ஜென்னாக்குரிய பெண்ணா போகணும். வீட்டுக்கு போன என்ன 3 அரபுல சொல்ல தேவையில்ல, குழம்பிரும். வது 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 வந்துச்சா, வதூத் வலூத் அவுத். அது 3 வதூதா இருக்கணும். நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி கொட்டணும் பாசத்தை. அடுத்தது புள்ள பெத்து எடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கணும். எவ்வளவு அதுக்கெல்லாம் சாட்டு, எனக்கு இதுக்கு மேல ஏலாம், எனக்கு இடுப்பு முறியுது, அது முறி, மெடிக்கல் ஏலாட்டி விட்டு போடுங்க. ஆசை ஆசையாக குடும்பத்தை வாரிசுகளை பெருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஏரியா மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அது போய் செய்ய வேற எங்கேயாவது சொல்லணும். அதனால அது உங்களுக்கு பேச தேவையில்ல. கணவன் பக்கம் சாயிரவ நிக்கணும். ரோட்ல போற ஒரு பக்கம், ஆட்டோக்காரர் பக்கம்,
அந்த மேஷன் பாஸ் பக்கம் எல்லாம் சாயிறது இல்ல. கணவனுக்கு வரப்போக்களே கணவன் பக்கம் சாயிரண்டா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் நோவிக்கப்பட்டா அல்லது அவன் கணவனுக்கு நோவிச்சிட்டா. ரெண்டு விஷயம், கணவனை நீங்க நோவிச்சிட்டீங்க அல்லது கணவன் உங்களை நோவிச்சிட்டாரு. யாரு முந்தோட ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? சரி, எல்லா குடும்பத்திலையும் துனியா குடும்பத்துல ஒரு பக்கம் வைங்க. அந்த குடும்பம் எல்லாம் துணியால அதிகார குடும்பம் நான் சொல்லிட்டேனே, அவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சா என்ன பஞ்சாயத்து? கணவன் என்ன நோவிச்சிட்டாரு, என்ன போட்டு திட்டாரு, என்ன அந்த மாதிரி தாக்கிட்டாரு. அவர் என் காலுக்கு வரணும், அவர் என் காலில் விழணும். பெருமாநாட்டு தீர்வு கேட்டு போமா? ஜன்னாவுடைய பெண் அணிந்தா நீங்கள் அவரை நோவித்தாலும், அவர் உங்களை ஒரு சைப்ல ஏதோ நோவிச்சிட்டாலும், யாரு முந்திரது வீட்டுல நீங்களா அவரான்னு கேட்டால், இந்த மீடியா சொல்ற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் ஒரு நைட் உட்கார்ந்து பாருங்க. அப்ப வழங்கும் பொம்பளைண்டா யாருண்டு. பெண் சுதந்திரம் கொடுத்துட்டு ராத்திரி 2 மணிக்கு குடிச்சு போட்டு பார்ல இருந்து கிளப்ல இருந்து வர்றா, அப்படியே போன்ல வந்து டைப் பண்ற பாஸ்வேர்டை கதவு திறக்குது. அந்த உம்மா மாதிரி ஆகணுமா? கேவலம் கெட்ட மிக மோசமான ஒரு கலாச்சாரம். அந்த புள்ளையில பார்த்த எனக்கே சத்திவாரமா இருக்கு. அந்த புள்ளையில உம்மா அவங்கள இந்த உம்மா வந்து அவனுக்கு நைட் லைஃப் இல்லைன்னு வைங்க, அங்க உள்ளவன் மென்டல் என்றான். அந்த பொம்பளைக்கு நைட் லைஃப் இல்லாட்டி, ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லா என்ற ஒரு புக் எழுதுறார். இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்ணு ஆமினா அஸ்லமி என்ற அந்த பெண்ணை பத்தி அவர் எழுதுறார். அதாவது அதை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன். அவன் கொஞ்சம் இஸ்லாத்துக்கு கவலைப்படுறான். அவன் மாப்பிள்ள அவன் டிவோர்ஸ் பண்றான். எதுக்கு டிவோர்ஸ் பண்றான் தெரியுமா? நான் குர்ஆனோடு கொஞ்சம் ஒதுங்கினேன், ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன், குடிக்கிறத விட்டுட்டேன், ராத்திரி கிளப் போறதை விட்டுட்டேன். என் கணவர் வந்து அவர் சொன்னதை அவர் புக்ல எழுதுறார். என் கணவர் கேட்கிறார், என்னப்பா கிளப் எல்லாம் போக மாட்டியா? நான் இதுக்கு மேல் போக மாட்டேன், என்னை மென்டல் ஆகிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டார். இன்றைக்கு ஆமினா அஸ்லமி என்ற அந்த பெண் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் லண்டன்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்டா, இதுதான் அவன் லைஃப். அவனை பார்த்தா எங்களுக்கு மென்டலா இருக்குது. என்னடா வாழ்க்கை ஒண்ணு, உன் புள்ள எங்கன்னு தெரியாது, உன் சாவு எங்கன்னு தெரியாது. என்ன அன்பு, என்ன பாசம், பைத்தியமா திரிறீங்கடான்னு சொல்ற அளவுக்கு மிக மோசமான கலாச்சாரம். நான் நினைக்க மாட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு நிறுவனம். நீங்க காரி துப்புவீங்க. ஒரு லைஃபை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு வீடு எடுக்கிற 2 பேரும் புதுசு தெரியுமா உங்களுக்கு? லிவிங் டுகெதர். அது என்ன லிவிங் டுகெதர்ண்டா? இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு சரி வராது. எப்ப பார்த்தாலும் இது கீரியும் பாப்பா மாதிரி சண்டை. அதனால எல்லாம் மசூரா போட்டுறாங்க. என்ன பண்ணுவோம்? ஆம்பளை முடிச்சு பார்த்தான், பொம்பளை முடிச்சு பார்த்தான், சரி வராது. நாயை முடிச்சு பார்த்தான், பப்பின்னு வச்சா அது பப்பியாவே போச்சு. மரத்தை கட்டி பிடிச்சான், சைக்கோ மாதிரி அலைஞ்சிட்டு இப்ப ஒரு ஊட எடுத்து 2ஆ போட்டான். நான் பாதி நீ பாதி. ஏன் தலை ஆம்பளைய பாருங்க, அவன் ஆம்பளையா சொரண கெட்டவன். என்ன இப்படிதான் பேசணும், இப்படி நான் பேசுவது இல்லை என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு வழங்க நான் பேசுறேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் அந்த கலாச்சாரம் கேவலம். அதை புரியத்தான் என் பாஷையை மாற்றி பேசுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இவன் என்ன பண்றான்டா, இவன் சுமக்க வேண்டிய சும என்ன, நீ சாப்பிட்டு அவங்க எடுத்து கூட. இதை இஸ்லாம் சொல்லுது. ஊட்டி ஊடி 2 பேக்கரா, நீ $5 கட்டு, 9 பேக்கருக்கு நான் $5. அவர் 5 இவர் 5. எவ்வளவு ரெண்ட்? எத்தனை $? $500, 250. அப்படி அவ 250. இப்ப லிவிங் டுகெதர் 3 மாசத்துல வெறுத்துட்டா, பாய் அடுத்தது பார்ப்போம். இன்னொரு ஆளோட என்னடா இது? உங்க ஊர்ல கோழி குஞ்சு இருக்குதா? 10 சேவலை போடுங்க, 100 கோழியை போடுங்க, 10 கோழி ஒரு சேவல் பின்னாடி போ. அந்த 10க்கு அந்த சேவலை தெரியும். சுபஹானல்லாஹ். அது எந்த சேவல் பின்னாடி போச்சோ அதுக்கு தெரியும். இப்படி மிருகத்திலேயே இவ்வளவும் தெரியுதுண்டா, இந்த மனிதன் இவ்வளவு கேவலமா போறான். உங்க பிள்ளைக்கு அந்த குடும்பம் வேணுமா? ஜன்னாக்குரிய குடும்பம் வேணுமா? தீர்வு காணுங்க. பிரச்சனை ஆயிட்டு வீட்டுல யாரு முன்னுக்கு போகணும்? நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க, உங்க கணவர் கோவப்பட்டுட்டாரு, அல்லது நீங்க அவரை நோவிச்சிட்டீங்க, அல்லது நீங்களே நோவிக்கப்பட்டுட்டீங்க. என்ன பண்ண ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதி யதி ஃபி யதிக். கையை கொண்டு போய் கணவர் கையை பிடிச்சிட்டு அந்த மனைவி என்ன பண்ணணுமா? கணவன் கையை இப்படி பிடிச்சு கொண்டு சொல்லணுமாம், லா அதுக உம்மன் ஹத்தா தர்லா.
நீங்க என்ன பொருந்தி கொள்ளும் வரைக்கும், நீங்க என்ன மன்னிக்காத வரைக்கும் எங்க நைட் லைஃப்ல வந்து இல்ல நான் இன்பம் காண மாட்டேன், நான் சந்தோஷம் அடைய மாட்டேன். கைய பிடிச்சு மன்னிப்பு கேட்கிற விதத்தை சொல்லி தந்து, அகில் ஜன்னா தெரியுமா, ஜன்னத்து வாசி தெரியுமா, சொர்க்க வாசியான பெண் அகில் நிஷா சொர்க்கத்துக்குரிய பெண் தெரியுமா கேட்டீங்களா? உங்க மீடியா என்ன சொல்லி தந்துச்சு? நீ இதுக்குமா போகணும், நீ இதுக்கு போகணும், நீ அடிமையா, உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணாமா? அவன்கிட்ட போய் ஹேண்ட்பேக் கேட்கறது, வேலைக்கு போய் நீ பாட்டுக்கு ஹேண்ட்பேக் எடுக்கணும், சலூன் போறதுக்கு மாப்பிள்ளைடா சல்லி கேட்கறது, எல்லா நாளைக்கு இப்படி சொல்லி தந்து உங்களை சீரழிச்சு புள்ள போறாம விட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ரோட்ல திரிய விட்டு சின்ன பின்னமாக்கி குடும்ப வாழ்க்கை கெடுத்து வச்ச அந்த கலாச்சாரம் வேணுமா? ஜென்னாவுக்குரிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பெண்களாக நீங்க மாறணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இறங்கணும். அது எப்படி சரியாகும்னு கேட்டீங்கன்னா அதை விளக்கணும், அது கிளாஸ்ல தான் விளக்கணும், மேடை பேச்சுல விளக்காது. உங்க மேல எந்த இதுலையும் இஸ்லாம் குறை வைக்காது. நீங்க நினைச்சாங்க உங்களை அடிமையாக்குறேன். 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி இந்த உம்மத்துக்கு பெருமானார் உரை நிகழ்த்தினார்கள். நீங்க மௌத்தாக முன்னாடி வசியத்து பண்ணுவீங்க. ஏன் வசியத்து இது? ஏன்னா இதான் வசியத்து. ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து என்ன தெரியுமா? கடைசி உரை அரஃபா ஹஜ்ஜத்துல் விதா 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் வசியத்தை அறிவிச்சுட்டு தான் உரை நிகழ்த்தினாங்க. இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, நான் வரப்புக்குள்ள பொம்பளை பிள்ளைலாம் புதைச்சி கொண்டு பொம்பளைக்கு ஆன்மா இல்லாத மாதிரி நடந்தீங்களே, என்னுடைய வசியத்தை அறிவிக்கிறேன், பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள். ஆண்களேன்னு முடிச்சாங்க, பொம்பளையோட ஒழுங்கா நடங்க, அது உங்களை ஜானத்துக்கு கொண்டு போயிரு. இந்த பகுதி மட்டும் 2 பகுதி நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால தகராறு வந்தா இறங்கி போறது நீங்க. உலகம் உங்களுக்கு சொல்லி தந்ததை மத்த மாதிரி புரிஞ்சு கொண்டா அமெரிக்கா மாதிரி வாழலாம். இதுக்கு பிறகு கையை பிடிச்சி சந்தோஷமா இருக்கணும், எங்க வாழ்க்கை சந்தோஷமாகணும், பொருந்துக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, அவருக்கு போய் இறங்கினாலே, அவருக்கு அன்பு காட்டினாலே, குழந்தை பெற்றெடுத்தாலே, கணவன் பக்கம் சாஞ்சு மேக்கப் போட்டு எல்லாம் போட்டு ஒழுங்கா அவர் பக்கம் சாஞ்சாலே, பெருமாள் சொல்றாங்க அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பொம்பளை வாங்க ஜன்னா வாசிய பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த சான்ஸ் வேணாமா? இந்த சான்ஸ் வேணாமா? பெண்களே, ஜென்னாவுக்கு ஒருத்தர் இவ்வளவு தர்மம் கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னெல்லாம் செஞ்சு ஜென்னாவுக்கு போ நிக்கிற நேரம் பரிசையில வரலாமா? யாரப்பி நான் அழகா மேக்கப் பண்ணி அப்படி கவர்ந்தெடுத்தேன், அவர் பக்கம் சாஞ்சையாலாம், வேற எந்த ஆம்பளைட்டையும் நான் சாயலையாலாம், நான் இந்த மாதிரி நடந்தேன், ரொம்ப அன்பு கொட்டினையாலாம், குழந்தைகளை சிரமம் இல்லாம பெற்றெடுத்தையாலாம், என் மாப்பிள்ள அந்த மாதிரி கோபப்படுற நேரம் அவரை அமைதிப்படுத்தினையாலாம். அப்படி எல்லாம் செஞ்சா ஜென்னாக்கு தகுதி பெறுவீங்களே, அந்த குடும்பத்தை ஒரு 10 நாள் வாழ்ந்து பார்ப்போமா? ஏற்றாள மக்களே எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்ப 10 நாளைக்கு இப்ப 3 சொல்லிருக்கிறேன், வதூது வலூத் அவுத், இந்த 3ஐயும் கொண்டு போய் வீட்டுல செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப ஆம்பளை, இப்ப உங்களுக்கு என்ன நினைக்கும்? ஆஹா எல்லாம் அவதானே, மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் இது நாங்களா? ஆமா, உங்களுக்கு தான் தலைமை. உலகத்துல அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவங்க இஸ்லாத்துல வந்து ஆண்கள் தான். இல்லையே, மாப்பிள்ளை வந்து பஸ் ஓட்டுறாரு, வைஃப் வந்து டாக்டரே, அவன் அப்ப டாக்டர் தான் வீட்டுல பெரிய ஆள் வாங்க, அப்படியா? அது துனியா குடும்பம். துனியா குடும்பத்துக்கு ஜன்னா குடும்பத்துக்கு இல்ல, துனியா குடும்பம். ஜன்னா குடும்பத்துக்கு இவர் ஆட்டோ ஓட்டி அவர் பெரிய, அவன் நாட்டு பிரதமரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இவர் தான். நீ நாட்டுக்கு ஏதோ செஞ்சிரு, வீட்டுல இவர் தான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இஸ்லாம் உடலை வைத்து இல்லறத்தை வச்சுதான் தலைமைத்துவம் தீர்மானிக்கும். ஆம்பளை தான் அதை தீர்மானிக்கணும். குடும்பம் இல்லறத்தை வச்சுதானே, ஆணுக்கு தான் பவர். அதனால் ஆண் விரும்பினால் தான் என்ற அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுது? நிர்வாக பொறுப்பு ஆண்களுக்கு கொடுக்குது. கொடுத்தா இப்ப போட்டு பிடிச்சி நல்ல மிதின்னு மிதிக்கலாம் நினைக்காதீங்க. ஒருவர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், ஜென்னாவுக்கு துல்லனி எனக்கு ஒரு ரோட்டை காட்டுங்க, எது ஒரு அமலுக்குரிய வழியை காட்டுங்க. என்ன வழி தெரியுமா? அந்த அமல் என்ன கொண்டு போய் ஜென்னாவுக்கு சேர்க்கணும். அப்படியான ஒரு அமலை காட்டுங்கள் யார சொல்லலாம்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா தக்லப் வலக்கல் ஜன்னா, கோவப்படாதப்பா, உனக்கு ஜன்னா இருக்குதாண்டாங்க. கோவத்தை பட்டிங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு நரகத்தை கொண்டு போயிடும்.
அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? கோவப்பட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும். புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். 3 சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அபூ சுஃபியான் இப்னு ஹரம் இஸ்லாத்துக்கு வருகிறார். வருகிற நேரம் அபூ சுஃபியானோட அப்பாஸ் வர்றாங்க. பாதுகாப்பு கடுமையான, அதாவது மக்கா வெற்றி நேரம். அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் அப்படி கொண்டு வராங்க. அபூ சுஃபியான கொண்டு வர போக்கில் ஒரு 3 சஹாபி இங்க உட்கார்ந்துட்டு கடுமையான எரிச்சல். கொல்ல வந்தவன், வெட்ட வந்தவன், சீரழித்தவர், இவ்வளவு யுத்தம் பண்ண வந்தவர் இயல்புல வருமா இல்லையா? மனுஷன்டா வரும். பெருமானார் முகத்துல குத்துன்னு நினைச்சவர், இவ்வளவு கேவலப்படுத்த வந்தவர், இஸ்லாத்துல உயர்வான தன்மை தெரியுமா? அந்த பக்கத்துல இருந்து ஷஹாதத்தை சொன்னா கெட்டி பிடிச்சிடணும், அவரை மறந்துடணும். அவர் என்னெல்லாம் பண்ணாலும் பேசவே கூடாது, குத்தி குத்தி காட்டக்கூடாது. ஆனா ஒரு மனசுல இப்ப வர போறாரு. மனசுள்ள ஆதங்கத்தை 3 பெரிய தோழர்கள். அந்த 3 பேர் யாரு? பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் கூட்டாளிமார்கள். சல்மான் ஃபாரிஸ் இருக்கிறாங்க, சுஹைப் ரூம் இருக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமத்திலிருந்து வந்தவர் தான் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு. பாரிஸிலிருந்து பெர்சியாவிலிருந்து வந்தவர் தான் சல்மான். அபிசீனியால வந்தவர் தான் இவர். 3 பேர் 3 நாடு. இந்த 3 பேரும் 3 நாட்டவர்கள் வந்து முந்தினவங்க இஸ்லாத்துக்கு. அந்தந்த பகுதியிலிருந்து வந்தவங்க 3 பேரும் மசூரா. என்ன மசூராண்டா? அட இவர் வர்றாரு, எங்க வாள்கள் பதம் பார்க்க தவறிட்டு தப்பிட்டான், என்றைக்கோ கொல்ல வேண்டிய ஆள் இன்றைக்கு வர்றாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இஸ்லாம் மக்காவுக்குள் நுழைந்த பிறகு ஒன்னும் வழி இல்லாம வந்து ஷஹாதத்து சொல்றாங்க, இதுல நினைக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு காதை கேட்டுட்டு, இவங்க பேசுறது கேட்டுட்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் தான் கோபத்தில் உச்சகட்டமா அடையணும் என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முள்ளு தைத்தாலே துடிக்கிறவர். ஆனா இஸ்லாத்தை முற்படுத்துவார் அவர் எப்பயுமே. மத்த எல்லாத்தையும் பின்னாடி தான் கொண்டு வருவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தை ஓதி காட்டினாங்க முஜாஹித் மதனி அவங்க. அந்த ஆயத்துல பார்த்திருப்பீங்க அவர் எப்படி மன்னித்தார் என்று. அப்ப என்ன ஆகுது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டுட்டு, குறைஷி தலைவர், குறைஷி பெரியவர் இஸ்லாத்துக்கு வர்றார், அவர் வர வைக்கணுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? இருங்க உங்க போய் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா? அபூபக்கரே அவங்கள கோவப்படுத்திட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த 3 பேரு என்ன சொல்ல வர்றாங்க? அந்த இடத்துல அபூபக்கர் நியாயமான சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வரவர் ஏத்துக்கொள்ளணுமே. ஆனா அவங்களோட கல்புல உள்ள உண்மையான அந்த இதை வெளியாக்கினாங்க. ஏத்துக்கொண்டு ஷஹாதத்து சொன்ன பிறகு இல்ல, வர்ற வழியில பேசுறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே அவர்களை காயப்படுத்திட்டீங்க, நோவிச்சிட்டீங்களா? அவங்களை கோவப்படுத்திட்டீங்களா? அபூபக்கரே அவங்க நொந்து போயிட்டாங்களா, கோவப்பட்டுட்டாங்களா உங்களோட? அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. இவர் என்ன பண்றாருண்டா, அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல உள்ளவரு. அந்த மக்கள் பேசினாங்க, அவங்க ஆதங்கத்தை பேசினாங்க. அவங்கள்ட்ட நீங்க பேசினது பீலா அபூபக்கரே. அந்த இடத்துல அவங்க ஆதங்கத்தை பேசிட்டாங்க, அவங்கள கோவப்படுத்திட்டீங்களான்னு சொன்ன உடனே அப்படியே போய் 3 பேர்கிட்ட, நீங்க அவங்கள கோவப்படுத்தினா அல்லாஹ் உங்களோட கோவப்படுவான்டாங்க, உங்க ரப்பு உங்களோட கோவப்படுவான். ஓடி போய் 3 பேர்கிட்டையும் மன்னிச்சிருங்க, நான் கோவப்படுத்திட்டேனா, உங்களோட நான் கோவமா பேசிட்டேனா, என்ன மன்னிச்சிருங்க. அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வே இவரை மன்னிச்சிரண்டி. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஆண்களே, நம்ம நினைச்ச மாதிரி எதையும் ஆடையில் நினைச்சாதீங்க. இந்த ஹதீஸ பெண்களுக்கு சொன்ன உடனே வேண்டிய மாதிரி தரமான பேசி அப்படி செய்யலாமா? நாவால் நரகம் போவார்களான்னு கேட்கிறாங்க ஒரு சஹாபி. பெருமாள் ஆமான்னு பதில் சொல்லல, வேற எதனாலன்னு கேட்டாங்க. வேற எதனாலன்னு கேட்கிற அளவுக்கு பயங்கரம். இந்த நாக்கால வெட்டி 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 எதையும் பேசலாம், எப்படியும் திட்டலாம், ஆனால் இதை அடக்கிக் கொள்ளணும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள்கிட்ட கேட்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு போய் மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, உங்க மனைவிமார்கள்ட்ட நீங்க முந்துங்க, நீங்க போய் பிள்ளைனா மன்னிப்பு கேளுங்க. ஆனா கடமை அவங்கதான் ஃபர்ஸ்ட் இறங்கணும். ஆனால் நீங்க உங்களுக்கு குடும்பத்துக்கு சிறந்தவராயிருங்க. خيركم خيركم لأهلي وأنا خير لأهلي.
ரசூலுல்லாஹ் சொல்ல உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? எல்லாரும் உட்காருங்கப்பா. யாரு தாடி எவ்வளவு நீட்டத்துல இருக்குது? ஐயோ குட் பர்சன், நீங்க தான் சிறந்தவர், உட்காருங்க. யாரு தாஜத் தொழுதா? ரசூலுல்லாஹ் சொல்ற உங்களில் சிறந்தவர், உங்கள சிறந்தவர் நிறைய இருக்குது. அதுல ஒரு சிறந்தவர் யார் தெரியுமா? உங்க குடும்பத்தாருக்கு சிறந்தவர். அதுக்குன்னா உங்க வைஃப் உங்களை நல்ல மட்டும் சொன்னா சிறந்தவரா? அப்படியே அது ஈஸி இல்ல. நீங்க உங்க குடும்பத்துக்கு நல்லவரா இருக்கீங்க. அவன் நல்லவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க 5 வக்தெல்லாம் தொழுவுறீங்க, எல்லாம் செய்றீங்க. உங்களை போட்டு திட்டுறா. அவன் மோசமா இருந்தா நூஹ் நபி வைஃப் போயிட்டு கேட்டா, நூஹ் நபி எப்படின்னு கேட்டா அவரை ஒன்னா நம்பர் கேட்டு வரணும். லூத் நபி வைஃப்ட்ட போய் கேட்டா லூத் நபி எப்படி என்று ஏத்துக்கொண்டிருக்க மாட்டான். கீழது குலன்னாரம் போங்கடி நரகத்துக்கு என்று சொல்லப்பட்டவங்க தான் அவங்க எல்லாம். அதனால அந்த ஹதீஸ் எப்படி விளங்கணும் தெரியுமா? உங்க குடும்பத்துக்கு நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்களா? நல்ல கணவரா நின்றீங்களா? பொறுப்பை முடிச்சீங்களா? பொறுமையா நின்றீங்களா? கோபத்தை அடக்கினீங்களா? மென்மையா சொல்லி கொடுத்தீங்களா? அதுதான் முக்கியம். அதனால ஆண்களே ஒரு விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்கோங்க. எடுத்த எடுப்புல எதையும் மனைவிக்கு பேச ஆரம்பிச்சிடாதீங்க. இதுவே தனியா விளக்கணும். ஒரு நாள் அபூதல் கிஃபாரி ரொம்ப சிறப்பான ஒரு தோழர், ரொம்ப 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 சிறப்பான ஒரு தோழர். அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம். மனுஷன் தானே, ஒரு சின்ன வாக்குவாதம். கோபத்துல உச்சகட்டத்துல அபூதல் கிஃபார் என்ன சொல்லிட்டாரு? இப்னு சௌதா, என் கருப்பியோட மகனேன்ட்டார். இவருக்கு பிலால் ரலியல்லாஹுக்கு பழச சொன்ன மாதிரி அந்த கருப்பு இனத்தை கொண்டு போய் கேவலப்படுத்தி சொல்ற மாதிரி எப்படி சௌதா, ஏப்பா என் பொம்பளை கருப்பிட மகனே. இவர் கவலையோட போய் ரசூலுல்லாஹ்ட்ட யார சொல்லலாம், அபூதர் எனக்கு இப்படி பேசிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்கு அம்ரவும் ஃபீக்க ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியத்து மனுஷன்பா, ஜாஹிலியத்து பண்புக்குள்ள இருக்குது. இத சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? சொல்லி கொடுத்துறீங்களோ இருங்க, எப்பயாவது ஒரு நாளைக்கு எனக்கு வரும் தானே, பகம கூடும், சண்டை முத்தும். அபூதல் கிஃபார் என்ன செய்தார் தெரியுமா? ரோட்ல பிலால காண்ற நேரம் இப்படி கீழே படுத்துருவார். வல்லாஹி நான் எழும்ப மாட்டேன்னுவாரு. என் கண்ணத்தில் அவன் காலை வச்சு மிதி என்றுவார். பிலால், நான் உங்களை நோவித்து விட்டேன், உங்க காலால போட்டு என் கண்ணத்து மிதிங்க பிலால், என்ன போட்டு நோவிங்க பிலால் என்றுவார். நான் பிழையா பேசிட்டேன் உங்களுக்கு. அருமை தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் செய்த பிழைகளை உணர்ந்தார்கள். உடனே அது பிழைன்னு பிலால் எடு பாட்டி அவர் எடுத்து மானக்கா பண்ணி எல்லாம் இது பண்ணி இல்ல, அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. பிரச்சனை என்றது இஸ்லாம். அப்படிப்பட்ட மாப்பிளை வேணுமா? இப்ப நான் சொன்னேனே, இந்த பண்புடைய மாப்பிளமார்கள் வேணுமா? இதுக்குதான் பயானுக்கு வர சொல்றது. இந்த பயான் எதுக்கு தெரியுமா? வேற மெஷின்ல போட்டு எடுத்து இப்படி மாப்பிளை செய்ய, பள்ளி வாசல் இந்த பயான் இந்த பெண்களை ஆண்களை செய்யாட்டி முடிஞ்சு போச்சு. நானா நீயா சண்டை புடிச்சு போக வேண்டியதான். வீட்டுல ஒவ்வொரு நாளும் சண்டை தான். அதுக்கு பிறகு இப்போவும் இப்படி பயான் உங்களுக்கு ஃப்ரீயா தர்றாங்க, பணம் எடுக்காம தர்றாங்க, உட்கார வச்சு உங்களுக்கு பேசுறாங்க. இந்த பண்பை மட்டும் நீங்க டியூன் பண்ணணுவீங்க. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எல்லாம் நீங்க கெட்ட வீடு வாசல் அது இது எல்லாத்தையும் தாண்டி இன்பமான வாழ்க்கை இல்லறத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். இந்த கொழும்புல பெரிய பெரிய பில்டிங் அடிச்சு வச்சிருக்கானே, பார்த்திருப்பீங்க. ஹில்டன் என்றான், தாஜ் சமுத்திரம் என்றான், பெரிய பெரிய ஹோட்டல், அவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, அவ்வளவு ரூம். இந்த ரூம்ல எல்லாம் யாரு? நீங்க போய் அங்க கொழும்புல இடம் கிடைக்கானே தங்குறதுக்கு எடுக்கிற ரூம், அதெல்லாம் அந்த ரூம்ல நீங்க தங்குவீங்க. போனா ஏதாவது குடும்பக்காரர் ரூம் வீட்டுல தங்கிருவீங்க. இவ்வளவு ரூம் அடிச்சு வச்சிருக்கிறானே, அவ்வளவு டூரிஸ்டா என்ன வேலையா? சல்லி உள்ளவனுக்கு அந்த ரூம்ல ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து வாழ போறானா. சுபஹானல்லாஹ். தந்த அன்பு மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ற வாழ்க்கை வேற எதிலையாவது கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா அந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும். ஆயிஷா நாயும் செய்ய அது பலமே ரசூலுல்லாஹ் சீட்டு போடுவாங்க. சீட்டு குலுக்கி போட்டா யாரு பேர் வருவதோ அவங்கள தான் பிரயாணத்துக்கு செலக்ட். ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு இவங்க அவ்வளோ இல்லை, சீட்டை குலுக்கி போட்டா எத்தனை மனைவி இருக்கிறாங்களோ அதுல ஒன்றை எடுப்பாங்க. நீங்க வாங்க ஆயிஷா,
நீங்க வாங்க ஜெயினப் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை 2 மனைவி போயிட்டாங்க. அந்த ஹதீஸை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. ஆயிஷா நாயி இந்த பக்கம், ஹப்சா நாயி இந்த பக்கம், 2 பேர் 2 பக்கம் போயிட்டாங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோட பேசி பேசி அவங்க விடுறாங்கல்ல, பேசிட்டே நிக்கிற நேரம் ஹப்சா நாய்க்கு எங்கடா ஏன்னா அவுதுல தான் போவாங்க. இப்படி போற நேரம் ஆயிஷா நாய்க்கு அவ்வளவு இன்பம் ரசூல்லாவோட பேசுறேன்னா. அப்படி நீங்க என்ன நினைப்பீங்க? 63க்கும் 18க்கு எப்படி? அது எப்படின்னு வாழ்ந்தாதான் தெரியும். வாழ்ந்த வாழ்க்கையை வெளியே கொண்டு வர்றார்கள். இவங்க என்ன பண்றாங்க? ஹப்சா நாய் என்ன செய்யறாங்க தெரியுமா? பெரிய ஹதீஸ் இது, ஷார்ட்டா சொல்றேன். அப்படியே போற டைம்ல ஒரு இடம் வருது, அவன் நிப்பாட்டுவாங்க. இவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்ற ரசூலா வந்து பேசிட்டு இருந்தாங்க, கதைச்சேன். ஹப்சா நாய் சொல்றாங்க, ஏமா யாரு ஒட்டவங்க போகுது பாப்போமா, நீங்க இதுக்கு வாங்க நான் அதுக்கு போறேன். மாத்திட்டாங்க. மாத்தினா